ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெப்பர் சிக்கன். பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுக்கலான்னு பார்க்கலாம். நான் ஒரு பவுலில் சின்ன சின்ன பீஸாக சதையான பீஸாக சிக்கனை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த சிக்கனில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதை இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் சூடுனோடனே ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். போட்டோன்னா ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதை சேர்த்துக்கலாம். போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நான் ஒரு அரை மணி நேரம் அந்த சிக்கனை ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நான் ஒரு அரை ஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். நான் அந்த சிக்கன்லேயும் அரை ஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்குங்க. ஒரு தக்காளி பழம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லித்தழை, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். பெப்பர் சிக்கனுக்கு கருவேப்பிலை போடணும், அப்போ தான் ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம். அந்த மல்லித்தழையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன்லேயும் சேர்த்துக்கணும், இப்போ இந்த கிரேவிலையும் சேர்த்துக்கணும். வதங்கினோன்னே ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கங்க. மிளகாய்த்தூள்லாம் கம்மியாகவே ஆட் பண்ணால் போதும். பெப்பர் தான் கொஞ்சம் கூட ஆட் பண்ணணும். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் மிளகு ஜீரகமும் எல்லாம் சேர்ந்த தூள் தான் அது, அதனால் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ சிக்கன் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். சிக்கனும் சீக்கிரம் வெந்துடும். அதை போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நான் 3 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்க்குறேன். பெப்பர் தான் கொஞ்சம் கூட சேர்க்கணும். நல்லா சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பெப்பர் சிக்கனுக்கு பெப்பர் கொஞ்சம் கூட சேர்த்து தான் நல்லாயிருக்கும். வேறு எந்த தூளும் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஏலக்காய், கிராம்பு, பட்டை 3த்தையும் நல்லா வறுத்து மிக்சியில் அரைச்சி நுணுக்கி வச்சுருக்கேன். அந்த தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
இப்போ லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி விட்டுறலாம். சிக்கனும் கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் நீங்கள் லைட்டாக தண்ணி சேர்த்துங்க. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் தண்ணிலாம் சுண்டி வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ லைட்டாக கிளறி விடுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணிலாம் நல்லா இழுத்துருச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ கருவேப்பிலையும் மல்லித்தலையும் சேர்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், எம்மா பார்க்கவே அழகாக இருக்குன்னு பாருங்கள் பெப்பர் சிக்கனு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷர்மிளாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.